டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவும் சீனாவும் இணைந்து G2 என்று பெயரிட்டு இனி உலகின் அசுர பொருளாதார இராணுவ பலம் மிக்க சக்திகள் நாமே என்று உலகிற்கு ஓர் அலங்கார காட்சியை காட்டினாலும் இரண்டு நாடுகளும் உண்மையில் மிகப்பெரிய பலவீனமானவை என்று இரண்டு நாடுகளும் எரிமலை வாயிலில் இருப்பது போல மிக பிரம்மாண்டமான கடன் சுமையில் இருப்பதாகவும் இந்த கடன் சுமையை மறைப்பதற்கும் உண்மையில் உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கும் இயலாத நிலையில் இப்படி ஒரு புதிய வேடத்தை போட்டிருக்கின்றார்கள். இதனால் தான் ஐரோப்பிய நாடுகளை மோசமான நாடுகள் என்றும் ஐரோப்பிய தலைவர்களை சோம்பேறிகள் என்றும் அமெரிக்காவினுடைய உப அதிபர் பேசியது சாதாரணமானது அல்ல. தம்மை தாமே பேச வேண்டியதை தான் ஐரோப்பிய தலைவர்களை மாற்றி பேசினார்களே அல்லாமல் இன்றைய நிலையில் அமெரிக்கா சீனா இரண்டையும் புறந்தள்ளி முன்னேறக்கூடிய வகையில் உறுதியான பொருளாதார கட்டமைப்புகள் ஐரோப்பாவில் தான் இருக்கின்றன என்று ஆய்வு கட்டுரை டென்மார்க்கில் வெளியாகி இருக்கின்றது. உலகை மிரட்டும் சீனாவும் அமெரிக்காவும் கடன் சுமைகளில் இருக்கின்றன. சீனாவினுடைய கை ஓங்கி அமெரிக்கா வீழ்ச்சி நிலையில் இருப்பது போல சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டாலும் கூட உண்மையான நிலை மோசமாக இருக்கின்றது. குடிப்பது கூழ், கொப்பளிப்பது பன்னீர் என்று இருவரும் பன்னீரை கொப்பளித்து உள் வீட்டில் இருந்து வெறும் கூளை மட்டும் குடித்து வாழ்கின்றார்கள் என்பதே இவர்களுடைய உண்மை முகம் என்றும் கூறுகின்றார்கள். சீன அதிபரனுடைய புன்னகை போலி புன்னகை என்றும் அந்த ஆக்கம் தெரிவிக்கின்றது. பொருளியல் நிபுணர் ஊல்ட்ரிக் பாய் எழுதிய பெர்லின்ஸ்க பத்திரிகையினுடைய இந்த கட்டுரையில் சீனாவினுடைய முதலீடுகள் ஆடம்பரத்திற்காகவும் பிரச்சாரத்திற்காகவும் செய்யப்பட்ட போலி முதலீடுகளாக இருக்கின்றன. இந்த முதலீடுகள் உண்மையான அறுவடையை செய்ய தவறிவிட்டன என்று குறிப்பிடுகின்றார். சீனாவினுடைய அரச வங்கி உள்நாட்டு கடன் அந்த நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியுடன் கூட்டினால் அதைவிட அதிகமாக இவைகளினுடைய கடன் இருக்கின்றது. உலகை ஆள நினைக்கும் சீனா தன்னுடைய கடனால் முடங்கி போகின்ற சூழ்நிலையில் தான் இருக்கின்றது என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய இராணுவ பலம் மட்டும் அந்த நாட்டை உலக சக்தியாக மாற்றிவிட முடியாது. அந்த நாட்டினுடைய பொருளாதார பலம் தான் அந்த நாட்டை உலகத்தின் சக்தியாக மாற்றுவது. அத்தகைய பொருளாதார பலம் இப்பொழுது சீனாவிடமோ இப்பொழுது அமெரிக்காவிடமோ இல்லை. எனவேதான் இவர்களினுடைய G2 நாடகம் அரங்கேறி இருக்கின்றது. சீனாவினுடைய சொம்பி நிறுவனங்கள், சொம்பி என்கின்ற பேய்கள், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பேய்கள் போன்றவை. இதை தமிழில் பரியலங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த பரியலம் என்று கூறப்படுகின்ற பேய்க்கு தலை கிடையாது. அது தலையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும், மூளையற்றது என்பது அதனுடைய கருத்து. இது போன்ற நிறுவனங்கள் பலதை உருவாக்கி அவை கைநட்டத்தில் வீழ்ந்திருக்கின்ற நிலையில் அரசு மானியங்களின் மேல் மானியங்களாக அரச பணத்தில் இருந்து வழங்கி அவற்றை காப்பாற்ற போராடுகின்றது. அவைகளும் இந்த பணத்தை வாங்கி தாம் இதிலேயே வாழ்ந்துவிட்டு போகலாம் என்ற நிலைக்கு வந்துவிட்டன. இதனால் பொருளாதாரம் சொம்பி பொருளாதார நிலையாக இருக்கின்றது. மேலும் சீனாவினுடைய பொருளாதார நிபுணர்கள் தங்களுடைய ஏற்றுமதியை மாற்றம் செய்வதற்கு தவறிவிட்டனர் என்பது அடுத்த குற்றச்சாட்டு. நாளை ஒரு நல்ல நிலை வரும் என்று இன்று சீனா கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் அழித்து கொண்டு இருப்பதுதான் நாளை நல்ல நிலை வரும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. முன்னர் சீனா எங்கு முதலிட்டாலும் அறுவடையும் பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பாக இருந்தது. இப்பொழுது எங்கு முதலிட்டாலும் அதற்கான வளர்ச்சி இல்லை. மின்சார கார்களினுடைய நிலை கூட மிக மோசமான சூழ்நிலைக்கு வந்து ஐரோப்பாவில் மலிவு விலையில் தள்ளி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் சிக்கலாகத்தான் இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகள் சீனாவினுடைய கார்கள் உட்பட சீன இறக்குமதிக்கு கடுமையான வரிகள் விதிக்க இருக்கின்ற நிலையில் மேலும் அவர்களுடைய ஏற்றுமதி ஆட்டம் காணக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதுபோல டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தினுடைய ஏற்றுமதிகளாகிய ஹைடெக் நிறுவனங்கள், அதி உச்சக்கட்ட தொழில்நுட்ப நிறுவனங்களினுடைய பொருட்களுக்கு மிக பெரும் தடைகள் ஐரோப்பாவில் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே ஐரோப்பாவும் சீனாவும் உலகத்தின் மிகப்பெரிய நாடுகள் என்று கூறிக்கொண்டிருக்க அவர்கள் ஐரோப்பாவில் பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை சந்திக்க போகின்றார்கள். இது அடுத்த அடியாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய நிலையை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா இன்று மிக மோசமான பொருளாதார நிலையில் இருக்கின்றது. ஜப்பானிற்கு அடுத்தபடியாக உலகத்தில் இரண்டாவது பெரும் கடனாளி நாடாக
அமெரிக்கா தான் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய நிர்வாகிகளினுடைய திறமையற்ற நிர்வாகத்தினால் இந்த நிலையை அடைந்திருக்கின்றது. எனவேதான் திறமையற்ற சேம்பேறிகள் என்று தம்மை யாராவது பேசுவதற்கு முன்னர் அமெரிக்காவை முந்தி வந்து ஐரோப்பாவை திட்டிவிட்டு போயிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சியின் பொருளாதார நிலை மிகவும் கவலை தருவதாக 50% மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். CBS யுகோவ் ஆய்வு சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்றது. குறுங்காலம் நீண்ட காலம் என்கின்ற அடிப்படையில் 2 காலத்திலும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திற்கு பிரகாசமான ஒரு ஒளியை தூரத்தை காண முடியவில்லை. கருத்து கணிப்பில் 3/2 பங்கு அமெரிக்க மக்கள் அதிபரினுடைய கொள்கை நாட்டின் பொருளாதாரத்தை குறுங்காலத்திலேயே சீரழித்து விட்டதாக கூறியிருக்கின்றார்கள். அமெரிக்கா இழைத்த தவறு சீனாவுடனான வர்த்தக போர் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் போர் ஆயுத களஞ்சியத்தை வற்ற வைத்திருக்கின்றது. சர்வதேச நாடுகளுக்கு எதிராக ஆக்ரோஷமான முடிவுகள் அமெரிக்காவிற்கு எதிர்ப்பை தேடி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தையும் மக்களையும் அமெரிக்காவினுடைய இந்த வெளிநாட்டு கொள்கைகள் பெரிதும் பாதித்து சீரழிவிற்குள் தள்ளி இருக்கின்றது. உலக அரங்கில் அமெரிக்கா எல்லோரையும் பகைத்து ராஜதந்திர ரீதியாக பிரிட்டனுடனும் பகைத்து தனிமைப்பட்டு நிற்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவுக்கு எதிராக இப்பொழுது திசை திரும்பி அமெரிக்காவை கைவிட்டு வெளியே செல்ல ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது அமெரிக்காவுக்கு துணையாக நேட்டோ இல்லை, ஐரோப்பிய ஒன்றியம் இல்லை, மேற்கு நாடுகள் இல்லை, பிரிட்டன் கூட இல்லை. அமெரிக்கா யாருடன் நிற்கின்றது என்ற கேள்விக்கு அமெரிக்காவிடம் விடையே இல்லாமல் இருக்கின்றது. எனவேதான் இந்த இருவருடைய உள்ளக நிலையம் மிகவும் மோசமாக இருக்கின்றது. சீனா சரியான பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்தி சமுதாய நெட் என்று கூறப்படுகின்ற மக்கள் பாதுகாப்பு கொள்கைகளை சரியான முறையில் வகுக்கவில்லை. பென்ஷன் பணத்தை வழங்குதல், இலவச மருந்தை வழங்குதல் போன்றவற்றிற்கு கூட இன்று சீனாவில் பணம் இல்லாமல் இருக்கின்றது. அமெரிக்கா ஒரு சரியான சமூக வலை திட்டத்தை வகுக்காத காரணத்தினால் மருத்துவத்துறையில் கூட சீரான மருத்துவத்துறையை வழங்க முடியாத நிலையில் இருக்கின்றது. இந்த 2 நாடுகளும் உலகத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை பேசுவதை விட பொருளாதாரத்தில் உள்ளக மாற்றங்களை ஏற்படுத்தி உண்மையான உழைப்பின் மூலம், உண்மையான முதலீட்டின் மூலமாக நாட்டை யுனிக்காக மாற்ற வேண்டும். பசுமை சக்தி ஒன்றுதான் சீனாவில் சிறப்பாக இருக்கின்றது, மற்றவைகள் இன்று ஆரோக்கியமாக இல்லை என்றும் அந்த ஆக்கம் தெரிவிக்கின்றது. எனவே பலத்த கடனை தோளில் சுமந்தபடி உலகத்திற்கு தலைமை தாங்கினால் உலகத்திற்கான பணத்தை கொடுத்துத்தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும். நாடுகளெல்லாம் உறங்கி விழுந்து கிடக்கும், அவர்களை பணம் கொடுத்துத்தான் எழுப்ப வேண்டும். இந்த நிலைக்கு எல்லா நாடுகளையும் வல்லரசுகள் தள்ளிவிட்டன. மழை வந்தால் நிவாரணம், புயல் வந்தால் நிவாரணம், போர் என்றால் நிவாரணம், இப்படி நிவாரணத்திலேயே வாழ வைத்து விட்டார்கள் உலக மக்களை. இனி அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்காமல் அவர்களுக்கு எப்படி தலைமை தாங்குவது என்பது அடுத்த கேள்வியாக இருக்கின்றது. இதுதான் இந்த இருவருடைய உண்மை முகத்தின் பின்முகம் என்று அந்த ஆக்கம் கூறுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.